Let's pray. Loving Heavenly Father, we bring to our mind, Father, yet again that you are an unchanging, covenant keeping, faithful God. Help us to understand the meaning of each and every word just we said, Lord, explaining you, describing you, your character and your core essence, Father God. Lord, help us to realize that you are timeless, but your words are never changing. It cannot go waste, and it is powerful. Help us to realize, Father, it is not for our tiny lifetime in our lives, Father, but your eternity is where your word stands. Help us, Lord, to minimize ourselves, to humble ourselves, to realize that we are just a tiny, tiny part and that you're a big, big God. Be with us, Father, while we study your word. Help us to digest and understand it. May it mold us, Father God, as pleasing vessels for you and for your service. In Jesus' name I pray. Amen. Okay, so in the nice long series of covenant keeping God and our கொடுத்த promise of a Messiah to Adam வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஆடம் காலத்திலிருந்து இயர் 700 வரைக்கும் வந்துட்டோம். 700 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். ஆடம் வந்து 4000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். ஸோ நம்ம கடவுள் வந்து இந்த மெசையா பற்றி, நான் அனுப்ப போகிற டெலிவரர் மெசையா, சேட்டன் டிஸ்ட்ராயர், எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி ஒரு மெசையாவாக உங்களுக்கு அனுப்புகிறேன், அவருக்குரிய அடையாளங்கள் என்ன அப்படின்னு வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு காரியங்களை, விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராரு. பியூட்டிஃபுல்லாக ஒன்று ஒன்றும் நம்ம நோட் பண்ணிட்டே வரோம். நமக்கு ஜீசஸ் ஒரு தடவை வந்துட்டு ஹி ஹஸ் கான் பேக் இல்லையா, ஃபஸ்ட் கம்மிங் முடிஞ்சிருச்சு. நமக்கு அது ஹிஸ்ட்ரி, நடந்து முடிஞ்ச ஒரு ஒரு சம்பவம். அதனால சில நம்ம யூ வில் நோட்டிஸ் கடவுள் கொடுத்த ப்ராஃபஸிகளில் கடவுள் கொடுத்த மெசையாவை டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்த காரியங்களில் சிலது நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அந்த கண்ணோட்டத்திலேயே பாருங்க, மனசில் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 700 இயர்ஸ் ஃபஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ்க்கு முன்னாலேயே சொன்ன காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ அவங்களுக்கு மெசையா இன்னும் வரலை இல்லையா, அந்த காலத்து மக்களுக்கு தேர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அ மெசையா. அப்போ மெசையா பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க எப்படி நோட் பண்ணியிருந்திருக்கணும், எப்படி படிச்சிருந்திருக்கணும், எப்படி எதிர்பார்த்துருந்துருக்கணும், அவங்க அதை மிஸ் பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரம். அதே மாதிரி தான் நமக்கு செகண்ட் கம்மிங் பற்றி ப்ராஃபஸியும் நமக்கு கையில் இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டாரு, புக்கு எழுதி முடிச்சாச்சு, பைபிள் இஸ் க்ளோஸ்ட், இல்லை, நோ மோர் நியூ இன்ஃபர்மேஷன். இதில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ அது நமக்கு எண்ட் வரைக்கும் போதும்னு பைபிள் இஸ் க்ளோஸ்ட். அப்போது நம்ம அதே மாதிரி அந்த ஜூஸ் பண்ண தப்பும் போல் நம்மளும் திரும்ப அந்த ப்ராஃபஸியை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கோட்டை விட்டுட்டோன்னா வி ஆர் மிஸ்ஸிங் த பாயிண்ட் ஆல்சோ, இல்லை? அது ஒரு ரொம்ப ஒரு பயங்கரம். நம்ம அதுவும் கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்லி விளங்காமல் இருந்தோன்னா இன்னும் பயங்கரம். அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு see how Father God, who had already planned that his son Jesus should come and redeem mankind and destroy Satan. இந்த பிளான்லாம் கிரியேஷனுக்கு முன்னாலே போட்ட பிளான். அதெல்லாம் நடத்திட்டு வரும்போது மனுஷர்கிட்ட கம்யூனிகேஷன் தான் ஒரு 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 இக்கட்டான ஒரு பாயிண்ட், இல்லை? பெரிய காடுக்கு ஒரு தன்னோட கிரியேஷன்கிட்ட ஒரு ஃப்யூச்சரில் நடக்க போகிற இவெண்ட் எல்லாம் சொல்லணும்னா அது எவ்வளோ ஒரு 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 டிஃபிகல்ட் ப்ரொபோசல். பட் தேட்ஸ் வாட் காட் இஸ் டூயிங் அண்ட் தேட்ஸ் வாட் வி ஆர் ஸ்டடிங். ஓகே, அதுதான் படிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே அந்த 4000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ்லேருந்து வந்துட்டே இருக்கோம். இப்போ 700 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ் பீரியட். இந்த பீரியடில் தான் ப்ராஃபட்ஸ் எல்லாரும் வராங்க. கிங்டம் ரெண்டாக உடஞ்சி அந்த காரியம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம போன கிளாஸ், இந்த கிளாஸ்லலாம் our focus is so clear on a particular part of Isaiah. Isaiah, I told you, it's a great book of prophecy. ஜீசஸுடைய
ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி எல்லா எல்லா ஈவெண்ட்லேயும் ஒரு ஒரு ப்ராஃபஸியாவது இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் குவைட் அ கிரேட் புக். இந்த கண்ணோட்டத்தில் இன்னும் படித்தோன்னா ஹிஸ்ட்ரி புக் மாதிரி இல்லாமல் மெசையா பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஐசையா வாசிச்சிங்கன்னா தெர் ஆர் so many ட்ரெஷர்ஸ் இன்சைட். ஓகே, சரி, நம்ம பார்த்துட்டு இருக்க போர்ஷன். ஓகே, நம்ம என்ன இது வரைக்கும் ஐசையாவில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஜீசஸோட பர்த் பற்றியே பார்த்தோம். எப்படி டேவிட் குடும்பத்திலேருந்து, ஆமாம், நீங்கள் இப்போ டேவிட் குடும்பம்னா கிங் குடும்பமாக இருந்திருக்கணும், ராயல் ஃபேமிலி. ஆனால் ராயல்ட்டியே இல்லை, ராஜாக்களே இல்லை, யார் யாரோ ஆண்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக பேபிலோன் நெபுகத் நேசர்லேருந்து கிங் சைரஸ், பர்ஷியா டேரியஸ், அவங்க எல்லாரும் ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் க்ரீக் வந்தாங்க. அந்த டைமில் பைபிளில் நத்திங் இஸ் ரிட்டன். அதுக்கப்புறம் ரோமன் ரூலில் திரும்ப நமக்கு காஸ்பல்லாம் இருக்குது. ஸோ ரோமன் ரூலில் இருந்துச்சு. ஸோ இப்படி வெவ்வேறு ராஜ்யங்கள் தான் இருக்குது ஹிஸ்ட்ரி படியே. பட் முன்னாலே ஐசாயா சொல்லியிருக்கு, ஒரு ஒரு இன்னும் அருந்து போன லைக் ஸ்டம்ப் மாதிரி டெட்டுன்னு நினைக்கிற இடத்துல இருந்து ஒரு துளிர் வரும். ஸோ அந்த ராயல் கிங்டம், ராயல் ஃபேமிலி ராயலாக ரூல் பண்ணலை, ஆனால் இருக்காங்க அவங்க, அந்த லைன் இருக்குது, அந்த லைன்லேருந்து தான் பிறந்து ஜீசஸ் வராருல்ல. இதெல்லாம் என்ன அமேசிங் ப்ராஃபஸி. அமேசிங்னா சும்மா யாரோ எழுதவே முடியாத ப்ராஃபஸிகள், சொல்லி விட்டுட்டேன்ல. ரைட்? ஓகே, ஸோ அந்த ஏன்னா டேவிட் இதுல ஃபேமிலியில 17,000 ரூபாய் நஷ்டம். அவளு வந்து வாடகை காத்துட்டு நிக்கிறான். டேவிட் ஃபேமிலியில இருந்து வருவாருன்ற பாயிண்ட் இருக்கு. ஆம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் பிஃபோர் ஜீசஸ் ஒரு ஃபோர் ரன்னர் இருப்பார் இல்லை, ஜஸ்ட் அந்த மெசையாக்கு ஜஸ்ட் முன்னாடி இன்னொருத்தவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே போல் ஜான் தி பேப்டிஸ்ட்டும் ஒரு 6 months தான் சீனியரில் பேபி ஜீசஸ்க்கு. ஸோ அந்த அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு, கடவுள் சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு சீட் ஆஃப் அ உமன்னு ஈவு கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, ஆடம் ஈவ் கிட்ட பேசும்போது, ஆடம் ஈவன் சேட்டன் கிட்ட பேசும்போது சொன்னது ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லியிருப்பாரு. அது ஐசாயா இன்னும் கிளாரிஃபை பண்ணி கிளியராக வேர்ஜின் பர்த் அப்படின்றத இன்னும் ஆணித்தரமாக ப்ராஃபஸியில் காட் இஸ் ரிவீல்டு. ஓகே, ஸோ வேர்ஜின் வில் கிவ் பர்த். அப்போ அவர் என்ன மாதிரி ஒரு பேபி, ராயல் லைனில் வந்த பேபி, ஆனால் வெறும் ஒரு ராஜான்றதை விட அவர் இன்னும் கிரேட் அப்படின்றது தான் காட் வித் அஸ், இம்மானுவேல்னு பேர். அதே போல் ஐசையா 9:6 அவருடைய இன்னும் நேம்ஸ் இருக்குல்ல, வண்டர்ஃபுல் கவுன்சிலர், காட், ஹில் பி காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர். எப்படி கடவுள் தான் தன் சன்னை அனுப்புகிறாரு, பட் ஹீல் ஆல்சோ பி கால்ட் எவர்லாஸ்டிங் ஃபாதர். அதான் ட்ரினிட்டி, இதெல்லாம் அந்த ட்ரினிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வேர்ஸில் ஒன்று. ஓகே, அண்ட் ஹீல் பி அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் நம்ம, ரைட்? ஓகே, அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தோம் இல்லை, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி பீஸ். சும்மா நம்ம நெய்பர்ஸ் சண்டை, 2 கண்ட்ரியோட சண்டை போடாமல் இருந்தால் பீஸ் அப்படின்னு நினைக்கிறது நாட் ரியலி கரெக்ட். பிப்ளிக்கல் பீஸ் வந்து பெரிய பிளவு உண்டு, வந்தது எங்கே, 2 நெய்பர் 2 கண்ட்ரி கிடையாது, பிட்வீன் காட் அண்ட் மேன் இல்லையா. சின் வரும்போது அந்த பெரிய பிளவு, பெரிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோலி காட் அண்ட் சின்ஃபுல் மேன், ரைட்? அந்த கேப்பை சரி பண்ணுறது இல்லை, அந்த பிரிவை ரிப்பேர் பண்ணுற ஒரு பிரிட்ஜ், அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஓகே, அதுதான் பீஸ். எப்போ மனுஷனும் காடும் பிளவில்லாமல் ஒன்றா இருக்கிறாங்களோ அந்த பீஸ். ஓகே, தட் இஸ் ரியல் பீஸ். ஓகே, ஸோ அந்த பீஸுக்கு தான் ஜீசஸ் வரார், ரைட்? டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் காட் அண்ட் மேன். எனிஹவ், ஸோ ஐசையாவில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஐசையா 11:1 அவர் ஜீசஸ் ஃபேமிலின்னு பார்த்தோம். ஐசையா 7:14 வேர்ஜின் பர்த் பார்த்தோம். 43 அந்த ஃபோர் ரன்னர் இருப்பாருன்னு பார்த்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐசையாவை சாப்டர் ஆர்டரில் பண்ணாமல் ஜீசஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஆர்டரில் எடுத்து சொல்லிகிட்டே வரேன். ஸோ இட் இஸ் ஐ தாட் இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் rather than chapter by chapter. Okay, சரி.
ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து வி ஆல்சோ சா லாஸ்ட் டைம் அந்த 700 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ் வரைக்கும் கொடுத்த ப்ராஃபஸியில் நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல. ராஜாவா இருப்பார், எப்படி ஒரு சன் ஆஃப் காடாக இருப்பார், பிலோ த ஏஞ்சல்ஸாக இருப்பார், பட் ஹீஸ் ஆக்சுவலி ஹையர் தென் ஏஞ்சல்ஸ் பார்த்தோம். ரிசரக்ஷன் உண்டு, அசென்ஷன் உண்டு, நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதில் கிங் வருவாருன்றது ஆல்ரெடி ஒரு பேஜ் நிறைய லிஸ்ட் இருந்துச்சு இல்லையா? அவ்வளோ அவ்வளோ ப்ராஃபஸிஸ் தட் ஹீ வில் பி அ கிங். எப்போ இருந்து? ஃப்ரம் ஜூடாக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் அப்போ இருந்தே ராஜாக்கள் உன்னோட ஜீனியாலஜியில் வருவாங்கன்னு ட்ரைபாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட, ஒரு குடும்பமாக இருக்கிற மக்கள்கிட்ட, ரைட்? இஸ்ரேலும் அவருடைய 12 சன்ஸும் அவங்க ஃபேமிலியாக, ஸோ மொத்தமே 70 பேர் தான் இருந்தாங்க. அந்த டைம்லேயே ப்ராஃபட்டிக்கலாக பிளெஸ்ஸிங் ஜூடாக்கு கிடைச்சது. கிங்ஸ் வில் கம் ஃப்ரம் யூ அப்படின்னு இல்லை, கிங் வில் கம் ஃப்ரம் யூ. ஸோ அந்த மாதிரி அதுவே ஒரு வேடிக்கை தான். ஒரு குட்டி ட்ரைபல் ஃபேமிலிக்கிட்ட ராஜாக்கள்லாம் வருவாங்க ஒன்ட்ட இருந்து அப்படின்னு சொன்னும் போது, ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த அந்த ராஜாக்கள் வந்துட்டே இருக்குது. அப்புறம் ஒரு டேவிட் ராஜா வந்தோடனே உன் ஃபேமிலியில் ஜீசஸ் வருவார், மெசையா வருவாருன்னு சொன்னது. ஸோ அந்த கிங்குன்றது நிறைய இடத்துல இருந்துச்சுல்ல. ஜயான் கேபிட்டல், பீப்புள் வில் கம் ஆன் தேர் ஓன், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு சர்வன்ட் மெசையா, அவர் அதே ராஜாவாக இருக்க போகிற மெசையா ஒரு சர்வன்ட் சர்விங் மெசையாவாகவும் இருப்பாருன்றது ஒரு ஒரு கஷ்டமான அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் நம்ம ஒரு ஹியூமன் மைண்ட் எப்படி எதிர்பார்க்கும்? ராஜாவாக வருவார், பவர்ஃபுல்லாக வருவார், கண்ட்ரியை ரூலராக வருவார், சாமிங்காக இருப்பார், அப்படி தானே நம்ம நினைப்போம். அவர் ஒரேடியாக சர்வ் பண்ணிட்டு வருவார், அடி வாங்குவார். அது ஐ மீன் அது ஒரு அந்த மிக்சர் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி கேன் பிலீவ், ஏன்னா நமக்கு அது ஹிஸ்ட்ரி. சர்வெண்ட்டாக வந்தது தனி ஒரு கம்மிங், ராஜாவாக வரப்போகிறது ரெண்டாவது கம்மிங்ன்றது அந்த காலத்து மக்களுக்கு விளங்கியிருக்காது. ஸோ தே வுட் ஹவ் பீன் கன்ஃபியூஸ்ட் ஃபார் ஷுர். ஓகே, அந்த அந்த கீப் தட் இன் யோர் மைண்ட். ஓகே, ஸோ ஐசையா நம்ம 53 அந்த போர்ஷன் பார்த்துட்ருக்கோம்ல, அதில் ஜீசஸ் எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு அப்படின்றதும் இருக்குது. அதில் ரொம்ப பயங்கரமாக பாம்போல யாருமே இஷ்டப்படாத ஒரு நான் சாமிங்காக அழகாக இல்லாத அடி வாங்குற இல்லை ஒரே ஸ்காரோடு இருக்கிற அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ அதெல்லாம் நிஜமாவே. ஸோ அதான் இஸ்ரேல் மக்கள், அந்த ஸ்காலர்ஸ் இருந்தாங்கல்ல, ஃபேரிசீஸ் மாதிரி, பைபிள் படிச்சு ஸ்கிரிப்சர்ஸ்லேயே ஊறின மக்கள் நிறைய உண்டு ஜூஸில். அவங்க இந்த ஐசையா சாப்டர் 53 அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாமல் அது பைபிளில் தப்பாக வந்துருச்சுன்ற அளவுக்கு தேவர் ஸோ கன்ஃபியூஸ்ட். they were actually going to take out chapter 53 from Isaiah, ரைட்? அவ்வளோ கன்ஃபியூஷன் அவங்களுக்கு. ஏன்னா அது மேட்சே ஆகலை அவங்களுக்கு. அவங்க இமேஜின் பண்ணிகிட்ருக்க, வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு மெசையாக்கும் அடி வாங்கி முதுகில் ஸ்கார்ஸ் வாங்கி அந்த மாதிரி ஒரு இதுவும் விளங்கவே இல்லை. ஸோ தேவர் வெரி 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 கன்ஃபியூஸ்டான். ஆனால் God as usual is amazing and kind. ஒரு 100 இயர்ஸுக்கு முன்னாடி டெட் சி ஸ்க்ரோல்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, டெட் சீக்கு பக்கத்தில் ஒரு கேவ்லேருந்து நிறைய ஸ்க்ரோல்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் 2000 இயர்ஸ் ஓல்டு. அப்போ ஜீசஸ் காலத்தில், இல்லாட்டி ஜீசஸ் காலத்துக்கு கொஞ்சம் ஜஸ்ட் முன்னாடியோ எழுதி வைக்கப்பட்ட ஸ்க்ரோல்ஸ் அது. ஓகே, அப்போ இட்ஸ் இம்மீடியட்லி ஜீசஸ் டைமில் எழுதின ஸ்க்ரோல்ஸ். அந்த ஸ்க்ரோல்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஃபுல் பைபிளும் இருக்குது. ஓகே, ஸோ பீப்புள் ஹவ் கிராஸ் செக். இப்போ நம்ம 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கோம். அந்த டெட் சி ஸ்க்ரோல்ஸ்லேருந்து கிடைச்ச டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. கம்பேர் பண்ணாக்கா எழுத்து பிழைகள், வேர்ட்ஸ் பிழையாளாக இருக்கலாம், இல்லை தப்பாக இருக்கலாம், இல்லை காப்பி பண்ணி பண்ணுறதில்ல, ட்ரான்ஸ்லேஷனில் மீனிங் மாறி இருக்கலாம். கரெக்டு தானே? அதனால திரும்ப கிராஸ் செக் பண்ணாங்களாம். தெர் வாஸ் ஒன்லி 4
ஸ்பெல்லிங் எரர்ஸ், அதுவும் ஏதோ அந்த ராஜாக்கள் பேர் அந்த மாதிரி ஒரு பேரில் ஒன்லி 4 மிஸ்டேக்ஸ் வேர் தேர் பிட்வீன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அண்ட் தட். ஸோ அந்த அளவுக்கு காட் ஹஸ் பீன் ஸோ மர்சிஃபுல் தட் பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் நாட் அட் ஆல் சேஞ்ச்ட். ஸோ இந்த டெட் சி ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈவன் தி செக்குலர் வேர்ல்டு, ரைட், நாட் கிறிஸ்டின், சாதாரண ஹிஸ்ட்ரி, ஆர்கியலாஜி, லாங்குவேஜ் படிக்கிற பீப்புள், அவங்க கூட தே ஹாவ் டு அக்செப்ட் பைபிள் இஸ் வெரி 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 அக்யூரேட். அந்த என்ன எழுதியிருக்கோ அது மாறவே இல்லை அப்படின்ற, என்ன எழுதப்பட்டு, ஏன்னா நம்ம பைபிள் வந்து ஒரு 1500 வருஷமாக வெவ்வேறு ஆத்தர்ஸ் எழுதின புக்கு. ஸோ அப்போ டக்குன்னு நமக்கு அது அந்த அந்த வார்த்தையை காதில் கேட்டாலே தோணும்ல, சே எத்தனை இடத்துல தப்பு வந்ததோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும், ரைட்? அதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பைபிளுக்கும் இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிளுக்கும் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். அப்படி ஒரு அமேசிங் ஆனது. ஏன் அதை சொல்கிறேன்னா, டெட் சி ஸ்க்ரோலில் மேக்ஸிமமாக ஃபுல்லி ப்ரிசர்வ்டாக கிடைச்ச ஸ்க்ரோல் ஐசாயா. Okay, so the whole book of Isaiah is perfectly preserved. It was part of the scriptures without any change or modulation or anything which Israel found in their land. Okay, Dead Sea pakatla they got it. Now Israel is so impressed. Now nobody can say ஐயோ தெரியாம பைபிளில் வந்துச்சோ, இந்த எழுத்து முன்னாடி இல்லையோ, அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ, விளங்குதா? ஸோ ஐசாவை எடுத்து போடுற நிலைமையில் இருந்தாங்க, புக் ஆஃப் ஐசாவையா ஆர் சாப்டர் 53யோ. பட் நவ் நோ கொஸ்டின், திஸ் இஸ் அமேசிங் அப்படின்னு கிடச்சிச்சு. நவ் தே ஹவ் பில்ட் அ மியூசியம் ஹானரிங் ஜஸ்ட் த டெட் சி ஸ்க்ரோல்ஸ். அந்த டெட் சி ஸ்க்ரோலில் ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரோலை ஃபுல் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஓகே, ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்பிளேயில் ஐசாயா 53 இஸ் ஆல்சோ தேர். ஸோ இட் இஸ் சிம்ப்ளி அமேசிங் ஹவு காட் keeps showing to mankind these words are important. These words have a lot of meaning. This is my word. நானே சொன்ன வார்த்தை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இட் இஸ் லைக் சிம்பிளி அமேசிங். எனிஹா, ஸோ அந்த ஐசாயா 53 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஐசாயா 53ல் எழுதியிருக்குது இந்த மாதிரி ஒரு ராஜா கோலத்தில் இல்லை, வேற மாதிரி ஒரு கோலத்துலேயும் ஜீசஸ் இருந்தார். இப்போ நமக்கு அது விளங்குது 2 கோலம்னு. முதல்ல வந்து மேபி தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐசாயா 52:14 மென்ஷன் பண்ணது தான் இது. ஹிஸ் விசாஜ் வாஸ், தமிழில் வச்சோன்னா, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஸோ அவ்வளோ ஸ்கார்டு இல்லை, ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். ஓகே, ஸோ ஐசாயா 50. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் நம்ம போர்ஷன் இல்லை, இன்னொரு இடத்துல. ஸோ நம்ம படிக்கிற போர்ஷனில் இருக்கிற மீனிங் உள்ள வசனங்கள் ஐசாயாலே வேற இடத்துல இருக்குது, மற்ற ப்ராஃபிட்ஸ் இதுலேயும் இருக்குது, மற்ற புக்ஸ்லேயும் இருக்கும். பட் ஐ எம் ட்ரைங் நாட் டு கிவ் தோஸ் ரெஃபரன்சஸ். வேணும்னேன்னு கொடுக்காமல் இருக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம ஐசாயா படிக்கிறதுனால கொஞ்சம் ஐசாயா ஃபோக்கஸ்லேயே இருக்கணும்னு ஐ எம் ட்ரைங். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஐசாயாவில் மட்டும்தான் எழுதியிருக்கா அப்படின்னு இல்லை, கட்டாயம் மற்ற புக்ஸ்லேயும் இருக்குது. நம்ம வெவ்வேறு ப்ராஃபஸி படிக்கும்போது அகெயின் வி வில் சி அண்ட் வி வில் ஒன்லி லைக் ஒரு மார்க் பண்ணி, ஓ இதே கமெண்ட் முன்னாடி ஐசாயாவில் படித்தோம், இதுலேயும் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணிட்டு வருவோம் நம்ம. சரியா? ஓகே, ஸோ ஐசாயா 50 verse 6 யாராவது எடுத்தீங்களா? வாசிக்கிறீங்களா ப்ளீஸ் தமிழில்? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆமென். அது ரொம்ப பயங்கரம் இல்லை? ஸோ இதெல்லாம் நடந்தது. மேத்யூ 26 காஸ்பலில் வருது இல்லையா? பீப்புள் ஆர் ஸ்பிட்டிங் ஆன் ஹெம். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப சேட்னும். அவர்
தாடியெல்லாம் பிடுங்கி எடுத்து ஓ மை காட் இட் இஸ் டெரிபிள். சரி ஸோ 53 53 நம்ம 52 நம்ம அந்த வசனம் பார்த்துட்ருக்கோம். பட் அது 53லேயும் இதை போல வசனங்கள் இருக்குது. என்ன மாதிரி வசனங்கள்? ஹீ வாஸ் நாட் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். ஆனால் இதில் எழுதியிருக்கிறது எல்லாமே ஆஃப்டர் த கிராஸ், கரெக்ட் தானா? அந்த டைமில் தான் அடி வாங்குறாரு இல்லையா? அந்த டைமில் தான் ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக அவர் கஷ்டப்படுறது எல்லாமே அந்த கிராஸ் பீரியட் ஆஃப் டைமில், கிராஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த அந்த கிராஸ்ன்ற வார்த்தை இல்லாமல் இவர் அடிபடுறாரு, இவர் கஷ்டப்படுறாரு, படுவார், எல்லாரும் துப்புவாங்க, அரைவாங்க, முதுகில் ப்ளவ் பண்ண மாதிரி பீப்புள் ஆர் விப்பிங் ஹிம் அப்படின்றதெல்லாம் ப்ராஃபஸியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏன் கிராஸ்ன்ற வார்த்தை இல்லை? 700 years பிஃபோர் ஜீசஸ் டைம்லலாம் கிராஸ்ன்னு ஒன்று கிடையாது. அது ரோமன்ஸ் வந்த பிறகு அவங்களுடைய ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். இஸ்ரவேல் காலத்து பனிஷ்மெண்ட், இஸ்ரவேல் நாட்டுக்கு காட் அலோவ் பண்ணது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்னது? கல்லால் அடிச்சு சாகிற வரைக்கும் அடிப்பாங்கல்ல, அதுதானே பார்த்துருக்கோம் இல்லையா? பட் ஸோ கிராஸ்ன்ற ஒரு வார்த்தையோ க்ரூசிஃபிக்ஷனோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இல்லாத ஒரு காலம் இது எழுதும் போது. ஓகே, ஸோ நோ ஒண்டர் தட் இஸ் நாட் ரிட்டன். ஆனால் பியர்ஸ்டுன்னு இருக்குது இல்லை, அதெல்லாம் இருக்குது, பட் நாட் த வேர்ட் கிராஸ். ஸோ டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் பை இட். ஓகே, ஸோ பைபிள் வச்சுருக்காங்க 53 1 2 3 வாசிங்களேன். 53 ஐசாயா 53 verses 1 2 and 3. 1 வேண்டாம், 2 and 3. வெளிப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமென். So you get the overall idea. So 53 verse 1 பார்ப்போம். 53 verse 2 ஒரு டெண்டர் பிளான்ட்டாக பாம்போல வளர்ற ஒரு குட்டி செடி போல், கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வர செடி போல் இருப்பார். லிட்டில் பிட் லைக் ஐசாயா 11:1 இல்லை? ஐசாயா 11:1 வாஸ் வெரி கிளியர். அந்த ஜெஸ்ஸி பரம்பரை, ராஜ பரம்பரையில் நின்று கிங்ஸ்ன்றது நின்னாலும் அந்த பரம்பரையிலேருந்து ஒருத்தர் வருவார். ஸோ தட் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். இது மேபி லுக்ஸ் லைக் ஏன் பேசுகிறோன்னா ஒரு உவமை போல் இல்லை? ஸோ இட்ஸ் மோர் லைக் அன் எக்ஸாம்பிள் in the description. Okay, but it reminds you of that. And அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை பார்க்குறதுக்கு. ஆல்சோ Psalm 69 பார்த்தோம்ல, ஹில் பி ரிஜெக்டட், ஹேட்டட், ஃப்ரெண்ட்ஸ் கூட உதறி விட்டுட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் பார்த்தோம்ல. பிட்ரே பண்ணப்படுவாங்க, ஃப்ரெண்டுனால பிட்ரே பண்ணப்படுவார், இதெல்லாம் சாம்ஸில் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த கண்டினியூஷன் போல் இருக்குல்ல. ஹீ இஸ் டிஸ்பைஸ்ட், ரிஜெக்டட். அவரை பார்த்தாலே மேன் ஆஃப் சாரோஸ் மாதிரி தான் தெரியும், ஒரு விக்டோரியஸ் கிங் மாதிரி இல்லை. ஹீ இஸ் மோர் லைக் அ மேன் ஆஃப் சாரோஸ். இதெல்லாம் அந்த கிராஸ் சீன், கிராஸ் டைமில், கரெக்ட்? கீப் தட் இன் மைண்ட். அதுக்கு முன்னால் அவர் பிரசங்கம் பண்ணும் போதோ இல்லை டெம்பிளை க்ளீன் பண்ணும் போதோ ஹி வாஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஓகே, பட் எஸ்பெஷலி த கிராஸ் டைமில், மொமெண்ட் ஆஃப் த கிராஸ், அந்த டைமில் ஹி வாஸ் அ மேன் ஆஃப் சாரோஸ். ஹி வாஸ் அக்வைண்டட் வித் கிரீஃப் தான் ரொம்ப இருந்தது அவருக்கு, அவ்வளோ ஒரு பாரமாக இருந்திருக்காரு. அதனால் கண்ணு பார்க்க முடியல மனுஷருக்கு அவர் முகத்தை. யாருக்கு அவர் பிடிக்கவும் இல்லை, அது ஒன்று. மற்றவங்க பார்த்தாலும் அவர் ஹி வாஸ் ஸோ பிட்டியபிள், ரொம்ப பரிதாபமாக இருந்தனால முகத்தை திருப்ப தான் முடிஞ்சிச்சான். திரும்பிட்டு தான் இருந்திருக்காங்க மனுஷர். சப்போர்ட்டுக்கு யாரும் வரல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நோபடி கேம் இல்லை. இது ஸோ
Imagine these are the words God is talking about the powerful Messiah who is going to kill Satan. அவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது கொடுக்குற வார்த்தைகள். ஓகே ஓகே ஆமாம், எனக்கு இது ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ அபவுட் திஸ். ஸோ இந்த மோசே கெட்டின டேபர்நாக்கிள்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேபர்நாக்கிள் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த டேபர்நாக்கில் தான் அரவுண்ட் 400 இயர்ஸ் இஸ்ரேல் மக்கள் காட் டுவெல் பண்ணுற இடம் அப்படின்ட்டு அதை ஸ்பெஷலாக அங்கே தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இதுங்க தான் லேவி கோத்திரம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ மோசே காலத்தில் கடவுள் கொடுத்த ஆர்டர், காட் கேவ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேபர்நாக்கிள், மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ மேன்மேட் ஐட்டம். ஸோ நோவா ஆர்க்காக இருக்கட்டும், இந்த டேபர்நாக்கிள் இதுதான் ரொம்ப கிளியராக டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் ஸோ ஈஸி டு ரீடூ இட். திரும்ப பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவ்வளோ அத்தனை வேர்ஸ், அத்தனை சாப்டர் அந்த டேபர்நாக்கிளை பற்றி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ மாடல் விச் த ஜூஸ் ஹாவ் மேட் அண்ட் கெப்ட், பண்ணியே வச்சுருக்காங்க. திஸ் இஸ் அன் ஆக்சுவல் மாடல். எனிஹவ், ஸோ இந்த இந்த டேபர்நாக்கிள் தான் நம்ம சாமுவேல், ஏலி தாத்தா அவங்கெல்லாம் இருக்கும் போதெல்லாம் டேபர்நாக்கிள் தான். இன்னும் சாலமன் டெம்பிள் கட்டலை. ஸோ சாலமன் டெம்பிள் கட்டுற வரைக்கும் இதில் தான் அவங்க வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டேபர்நாக்கிள் ஒரு குட் எக்ஸாம்பிள், பிகாஸ் ஜீசஸ் அட் ஒன் டைம் அவர் டெம்பிள் கிட்ட இருக்கச்ச ஹீல் சே ஐ எம் த டெம்பிளில் மை பாடி இஸ் த டெம்பிள்னு சொல்வார். ஓகே, ஸோ நம்ம டேபர்நாக்கிளை அனலைஸ் பண்ணோன்னா நம்ம படிச்சிருக்கோம், இன்னொரு சீரீஸில் படித்தோம். அதை படித்தோன்னா இதில் யூ கேன் நோட்டிஸ் ஒரு வேலி, அதில் ஒரு வெள்ளை லினன் துணி, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாசல் தான். அந்த ஒரு வாசலில் என்ட்ரு பண்ணாங்கன்னா முதல்ல தெரிகிறது ஒரு பெரிய பேர்ன்ட் ஆல்டர். அதில் தான் ஆடெல்லாம் ஃபுல்லாக தகன பலி கொடுக்குறதெல்லாம் அங்கே தான். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி தொட்டி, தண்ணி தொட்டிக்கு அப்புறம் ஒரு ஹோலி டென்ட். இப்போ அது வரைக்கும் இது வெளியில் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஹோலி டென்ட் இருக்கும். இதுதான் அந்த ஹோலி டென்ட். ஹோலி டென்ட்டுக்குள்ளே போனாக்கா தெர் இஸ் அ லேம்ப். யா, ஸோ இமேஜின் ஜீசஸ் டெல்லிங், ஓகே, ஐ எம் த லைட், ரைட்? அதுக்கப்புறம் இன்னொரு டேபிளில் பிரெட் இருக்கும். ஜீசஸ் செட் ஐ எம் த பிரெட். அப்புறம் ஒரு இன்னொரு கர்டன், அந்த கர்டனுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு இன்னொரு ஆல்டர், ஒரு பேர்ன்ட் ஆல்டர். ஆனால் இந்த பேர்ன்ட் ஆல்டர் ரொம்ப சின்னது, தூபவர்க்கம் மட்டும் போட்டாங்க. ஸோ தூபவர்க்கம் ஆர் இன்சென்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ப்ரேயர். ஹூ இஸ் ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் அஸ்? ஜீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு பெரிய கர்டன், ஒரு வெயில் ஒன்று இருக்குது. ஏன்னா இட்ஸ் அந்த ஹோலி டென்ட்டுக்கும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ்னு இன்னொரு குட்டி ஸ்பேஸும் இருக்குது இல்லையா? அப்போ அதை பிரிக்கிறது ஒரு வெயில். அந்த வெயில் திறந்துட்டு உள்ளே போனால் தான் பேழை இருக்குது. அந்த பேழையில் செருபிம் மேலே ஒரு மர்சி சீட்டு, அந்த ஒரு தங்கத்தட்டு, அந்த தட்டு பேர் தான் மர்சி சீட்டு. அதில் செருபிம் இருக்கும், அதில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இறங்கி இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸோட வெயிலை வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரு மனுஷன் ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தான் தாண்டி உள்ளே போவாங்க. இல்லாட்டி ஃபுல் ஹோல் இயர் இட் இஸ் க்ளோஸ்ட் ஒன்லி, நோபடி சீஸ் இட். ஹியூமன் கண்ணே பார்க்காத ஒரு இடம் அது, அவ்வளோ ஒரு ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஓகே, இதெல்லாம் கெட்டுனது தங்க பிளேட்டாக வச்சு கெட்டியிருக்கப்போ இதெல்லாம் எப்படி இருக்கும்? தகன்னு தங்கத்தில் இருக்குது. ஒன்று எப்படி எம்ப்ராய்டர் பண்ணணுன்ட்டு அதுவும் ரூல் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வெயில் சொன்னேன்ல, இந்த வெயில் கிளியும் தெரியுமா? எங்கே கிளியுது ஞாபகம் இருக்கா? கிராஸ் டைமில் கிளியும் ரெண்டா, மேலேருந்து கீழே கிளியும், ரைட்? ஸோ தட் இஸ் த ஹியூமன் பாடி. ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இஸ் நவ் ஓப்பன் டு மோர் பீப்புள். கரெக்ட்? இட்ஸ் நோ மோர் எக்ஸ்க்ளூசிவாக வருஷத்தில் ஒரு நாள் ஒருத்தர் மட்டும் அப்படி இல்லை. இப்போ நான் கிழிஞ்சிச்சு, காட்ஸ் ப்ரெசன்ஸுக்கு யாருனாலும் போகலாம், அப்படி ஆயிடுச்சு. லைக் ஸோ த பிக் சேஞ்ச். அதான் ஜீசஸ் உடைய உடம்பு, அது ஹீப்ரூஸில் இருக்கு இல்லையா? உடம்பு கிழிஞ்சது போல், வெயில் கிழிஞ்சது போல். ஸோ இந்த தங்க தகடுகள், ஆக்சுவலாக தேர் ஆல் லைக் பிளேட் மாதிரி. ஓகே, பிளேட் இல்லை,
சிலிண்ட்ரிக், நாட் சிலிண்டர், ரெக்டாங்குலர் டேப்லெட்டா, டோர் மாதிரி. எப்படி சொல்கிறது, அது பேனலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி, ஏன்னா இது கழட்டி போனாங்க, ஞாபகம் இருக்குல்ல, தேவர் மூவிங் வித் திஸ். அப்போ பேழையை அப்படியே தூக்கிட்டு போக மாட்டாங்க, லூஸாக கழட்டிடுவாங்க. இந்த ஒரு கம்பு ஒன்று இருக்கும் அந்த நடுவில், அந்த கம்பி தான் எல்லா பேனலையும் பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. ஓகே, ஸோ பட் தேர் ஆல் கோல்டு. அண்ட் மூடினது எப்படின்னா 4 லேயர் துணி. முதல்ல தங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹெவிலி எம்ப்ராய்டர்ட் பியூட்டிஃபுல் கோல்டு, ரெட், பர்பிள்னு எம்ப்ராய்டரி பண்ண ஒரு துணி. அதுக்கு மேலே டால்ஃபின் ஸ்கின்னு, அதுக்கு மேலே ரேமோட ஸ்கின்னு ரெட்டாக, அதுக்கு மேலே கோட்டோட ஹேர். ஓகே, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த அழகான காரியங்கள்லாம் இருக்குன்னு தெரியுது இதுக்குள்ளே. இதை பார்த்தா பாம்போல் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு டென்ட் இருக்குது, கரெக்ட்? பட் உள்ளே இருக்கிறதெல்லாம் கோல்டு. அண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட் இன்சைட் திஸ் ஹோலி டென்ட், ஜீசஸ் ஹஸ் இன்டைரக்ட்லி செட் இட் இஸ் மீ. நீங்கள் பேழையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மர்சி சீட் ஜீசஸ், அதில் தெளிக்கப்படுற ரத்தம் ஜீசஸோடது, சின்ஸோடைய அட்டோன்மெண்ட் நடக்கிறது அந்த இடத்துல. நமக்கு எங்கேருந்து? ஜீசஸ்னால. அந்த வெயில் ஜீசஸ், லைட்டு ஜீசஸ், பிரெட் ஜீசஸ். யூ see that? எல்லாம் ஜீசஸ். இது யாரோ எழுதின கதை கிடையாது, அவரே சொன்னது இது எல்லாமே. உள்ளே போனால் அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு கிரேட் திங்ஸ். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. உள்ள விஷயந்தான் அட்ராக்ட் பண்ணணுமே ஒழிய பார்க்க அழகாக இருக்கணும்ட்டு இல்லை. தட் இஸ் த சேம் பிரின்சிபல் இன் டேபர்நாக்கிள். Okay, so I just wanted to tell you this. It is nice. Okay, so tabernacle never looked attractive. அந்த அலங்காரம், இந்த அழகு பார்க்கறது யாரு? அந்த ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தான், ரைட்? இல்லாட்டி இட் இஸ் அ வெரி டல் கோட் ஹேர் கவர்டு பண்ண ஒரு இது. ஜீசஸ் இஸ் வெரி மச் லைக் தேட். யா, ஹீஸ் பார்க்க அழகாக இருக்கணும்ன்ட்டு இல்லை. தட் இஸ் நாட், அது ஆசைப்பட்டு வர கூட்டம் தேவையில்லை. அவர் யாருன்னு தெரிஞ்சு வர கூட்டம் தான், தட் தோஸ் டைப் ஆஃப் பீப்புள் ஒன்லி ஆர் ஜெனுவின் பிலீவர்ஸ். யா, ஓகே, ஆமாம், அது சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரி அவருடைய ஸ்பீச் பற்றியும் போன தடவை கொஞ்சம் பார்த்தோம்ல, லைக் ஐசையா 52:15 இருக்குது. அண்ட் அகெயின் ஐசையாவில் வெவ்வேறு இடங்களில் அது அந்த அந்த பாயிண்ட் திரும்ப வருது. எந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறேன்னா, I'll just read 52:15 வந்து, so shall he sprinkle many nations. அந்த sprinkle is also startle. ஸோ இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் sprinkle many nations. Kings shall shut their mouths at him. For what had not been told them they will see, and what they had not heard they will consider. அப்போ இது வரைக்கும் கேட்காத பார்க்காத காரியங்கள்லாம் இப்போ தான் விளங்குது அவங்களுக்கு. ஈவன் கிங்ஸ், யூஸ்வலாக பைபிளில் கிங்ஸ்ன்னு போட்டாங்கன்னா எதுக்கு போடுறாங்கன்னா, வைஸ் பீப்புள், பவர் இருக்கிற பீப்புள், ஸ்டேட்டஸ் உள்ள பீப்புள், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, நாட் ஒரு ஏழைப்பாலை அப்படி இல்லை. இது உலக காரியங்கள் விளங்குன ஒரு 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 பிக் பர்சன், பவர்ஃபுல் பர்சன்ன்றத இடத்துல கிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இன் அதர் வேர்ட்ஸ், kings and வெவ்வேறு nations will wonder at his word. Okay, which comes true from Jesus time. நான் இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ பைலட்டாக இருக்கட்டும், ஸோ பைலட் வந்து ஏதோ ஒரு ஹீப்ரூ தியாலஜியை வேறு மாதிரி இன்னொருத்தர் பேசுகிறாரான்னு கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஹி நீட் நாட் பாதர். இது என்னமோ நடக்குது, இந்த ஒரு குட்டி இந்த சின்னோண்டு ஜூடாவில் வாழ்கிற மக்கள் பண்ணுற ஒரு பாயிண்ட் தானே. ரோமன் கிங்டம் என்ன பெருசு, அதில் இது ஒரு குட்டியோண்டு இடம் தான், அது கேஷுவலாக விட்டுருக்கலாம். பட் ஹீ ஆஸ்ட் பிக் கொஸ்டின்ஸ் டு ஜீசஸ். ரொம்ப பாயிண்ட்டாக கேட்பார் இல்லை, நீ தான் ராஜாவா, வாட் இஸ் ட்ரூத், அதெல்லாம் கேட்பார். ஸோ அப்படி தேவர் ரெடி டு டிஸ்கஸ் பாயிண்ட்ஸ் வித் ஜீசஸ். ஓகே, அதே மாதிரி யூ வில் சி டிசைபிள்ஸ் கிட்டையும் இந்த மாதிரி டோர்ஸ் வர் ஓப்பன்ட் ஃபார் தெம்.
ஸோ வெவ்வேறு கவர்னர்ஸ் அந்த லெவலில் இருக்கிற பீப்புளும் were listening to Paul and Peter and other people. So obviously when Christianity grew, it made sense. People heard, kingdoms became Christian kingdoms. நிறைய நடந்தது அந்த மாதிரிலாம். Okay. We also know that there will come a time, இல்லை when இது serving Messiah பார்த்தே இவ்வளோ காரியம் நடந்துச்சு. But then there will come a time when the kingly Messiah is revealed, and by that time, அந்த டைமில் everybody will be ready to worship. Where nations-ல இருக்கிற any people, everybody, kings, governors, rulers, எல்லாருமே will realize, they'll understand the truth. இல்லை இப்போ கடவுள் நமக்கு அன்பாக ரிவீல் பண்ணியிருக்கிற இந்த ட்ரூத் வந்து that he is God and he is powerful and he is mighty, அந்த இது வந்து everybody will know. And this mighty God loved us and gave up his son என்ற உண்மையும் people will understand it. This is throughout the Bible. Nations will know. Know-na enna artham, by the way? Know is knowledge about Jesus as being God. Jesus is the Messiah. Jesus is the Savior. Jesus is the Satan destroyer. இந்த ஞானம் தான் உண்மையான ஞானம். அதுதான் light, right? So when we say light came to Israel or Galileans or பேசுகிறோன்னா, that is because இந்த understanding came into existence. Okay. அதே மாதிரி ராஜாக்கள் வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க ஜீசஸை. ஸோ வெறும் வர்ஷிப் இல்லை, தேல் பிரிங் தேர் பெஸ்ட். இல்லை ஒவ்வொரு இமேஜின் எவ்ரி கண்ட்ரி அண்ட் எவ்ரி கண்ட்ரிக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அண்ட் அந்த கிங்டமுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு பிளெஸ்ஸிங்னு ஏதாவது இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டாந்து தே ஆர் கிவிங் இட் பேக் டு, ஸோ தேர் க்ளோரி தே ஆர் கிவிங் இட் டு ஜீசஸ். ஸோ எல்லாம் இது உங்களோடது தான் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணி இந்த வசனங்கள்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. வாட்ஸ் த டைம்? ஓகே, கொஞ்சம் வாசிப்போமா, ஜஸ்ட் டு கெட் த ஃப்ளேவர் ஆஃப் இட். Isaiah 11:9. Again, I told you I'm focusing mostly on Isaiah. Psalms நம்ம முடிச்சிட்டோம், அதனால் Psalms பார்க்குறேன். இனிமேல் வர ஜக்கரியா, மலாக்கி எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம படிப்போம் அதை கடவுளுக்கு சித்தம் இருந்தால். Isaiah 11:9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Everybody will know that he is God. இல்லை பிலிப்பியன்ஸ்லேயும் அதானே இருக்கு இல்லையா? ஆமாம், that everyone will come to know that he is God. Isaiah 60 verse 3. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். Everyone will come. இல்லை all nations will come, kings will come. எதுக்கு வராங்க? வை அந்த வெளிச்சத்தில் எல்லாரும் எதுக்கு வராங்க? டு வர்ஷிப் him, டு give him glory. அந்த போர்ஷன் இன்னும் வாசிக்க we will understand. Okay, Isaiah 2 verses 2 to 5. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஓகே, ஸோ அந்த ஐடியா வந்துட்டே இருக்குல்ல. ஸோ தட் will keep on happening. ஓகே, Psalms 86:9. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாரும் சாம்ஸ் காலத்திலே எழுதிட்டாங்க பாருங்களேன். நாட் ஒன்லி இஸ்ரேல், எல்லா நாடும் எல்லாரும் வருவாங்க. இந்த டைம்லலாம் இஸ்ரேலில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஸ்பாட்லைட் ஸ்டில் இஸ் ஆன் இஸ்ரேல். இல்லை
ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு பைபிள் இன்னும் அதை பற்றி பேசவே இன்னும் ஆரம்பிக்கல. காஸ்பலில் தான் ஆரம்பிக்கும். சர்ச்சு காலத்தில் தான் மற்ற நாடுகளெல்லாம் கதைக்குள்ளே வருவாங்க. பட் ரைட் நவ் ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரேல் தான் பேச்சில் இருக்குது. பட் அதுலேயுமே ப்ராஃபஸியில் கடவுள் சொல்லிட்டே வராரு பாருங்க, எவ்ரிபடி வில் கம் அண்ட் ப்ரே, ஆல் நேஷன்ஸ் வில் நோ, எவ்ரிபடி வில் ஹாவ் திஸ் லைட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எவ்ரி கிங் எல்லாரும் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு வந்துட்டே இருக்கு. ஸோ கிங்ஸ் வில் பிரிங் க்ளோரி. Psalm 138:4. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். Psalm 72:11. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். Isaiah 49:7. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வேர்ஸ்லாம் அமேசிங்ல. அருவருக்கப்பட்டு அப்படி இருக்கிறவங்க, ஆனால் கிங்ஸ் அண்ட் பிரின்சஸ் வில் கம் டவுன் அண்ட் பவ் டவுன் அண்ட் வர்ஷிப் யூ. எப்படி செகண்ட் கம்மிங்கில் உள்ள பார்ட்டும் ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் இருக்கிற பார்ட்டும் சேர்ந்து இருக்குது இந்த வசனத்துலலாம். அதெல்லாம் டூ குட், ரைட்? ஆமாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். அண்ட் யூ வில் சி Isaiah 49:7, Isaiah 55:5 வாசிங்க. All are similar in the meaning. Isaiah 55:5. இதோ நீ இதோ அறியாதிரு நீ அறி- இதோ நீ Yes, வாசிங்க, sister, வாசிங்க. இதோ please. நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது வரைக்கும் தெரியாத ஒரு மக்கள் கூட்டம்லாம் வருவாங்க. யாரு? நம்மெல்லாம். இஸ்ரேல் இன்னும் இப்போ இஸ்ரேல் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ காட் இஸ் டெல்லிங் இஸ்ரேல், உங்களுக்கெல்லாம் தெரியாத ஊர் மக்கள்லாம் என்னை வர்ஷிப் பண்ண வருவாங்கன்னு காட் இஸ் டெல்லிங் தெம். ஸோ அதான் ஜென்டைல் நேஷன்ஸ், த சர்ச், இல்லை அந்த பார்ட்டெல்லாம் வருது இதில். ஓகே, ஸோ யூ கெட் தி ஐடியா. யா, ஸோ ஆமாம். வாட் டஸ் ஹீ டாக் அபவுட்ன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். ஹவு டஸ் ஹீ லுக் நம்ம பார்த்தோம் கொஞ்சம். அதே மாதிரி வாட் டஸ் ஹீ டாக் அபவுட் அப்படின்னா ரூலர்ஸ் எல்லோரும் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நேஷன்ஸ்லாம் பவ் டவுன் பண்ணி எல்லா நாட்டு மக்களும், நாட் ஜஸ்ட் இஸ்ரேல், நடக்க போகிற ஒரு காரியம். அந்த பாயிண்ட் மென்ஷன் ஆயிருக்கு, ரைட்? Will it happen? Yes. Revelation எடுத்து பார்த்துக்கோங்க. You will know that. Revelation 21:24. Revelation 21. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஆமென். பியூட்டிஃபுல். நோ, அந்த புது நியூ எர்த் நியூ ஹெவன் டைமில் எல்லா சேவ்டு பீப்புள் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ஆர் ரெடி டு வாக் இன் இட்ஸ் லைட். என்ன அர்த்தம் அதில்? என்ன லைட்னா என்ன? ஜீசஸ் யாருன்னு தெரியறது தான் வெளிச்சமே. ஸோ அந்த லைட்டில் தே ஆர் கோயிங் டு வாக். அப்போ என்ன அர்த்தம்? தே ஆர் அக்செப்டிங் ஜீசஸ் அஸ் காட், தே ஆர் கோயிங் டு வர்ஷிப் ஹெம். இல்லை அப்போ வாட் இஸ் தேர் காணிக்க? இப்போ இட் இஸ் லைக் வாட் யூ ஆர் குட் அட் ஆர் வாட் தட் கண்ட்ரி இஸ் குட் அட். அதை காணிக்கையாக திரும்ப கொண்டுறாங்க. அவங்க க்ளோரி, அவங்களுடைய கிரேட்னஸ், அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைச்ச பிளெஸ்ஸிங், அது எல்லாத்தையும் தே ஆர் பிரிங்கிங் இட் பேக் டு காட் டு ஹானர் ஹிம். நீங்கள் கொடுத்த இந்த பாடமோ ஆர் அறிவோ பணமோ பியூட்டியோ தாளந்தோ இல்லை, அதெல்லாம் தே ஆர் பிரிங்கிங் இட் பேக் டு காட். யா, ஓகே. Revelation 21:26. It continues. 21:24 is 21:26.
21, 24 and 26. 24 வாசிட்டோம். 26 வாசிட்டோம் 26. ஆமா. உலகத்தாருடைய உலகத்தாருடைய மகிமையையும் ம். கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இல்லை எல்லா நேஷன்ஸும் அதெல்லாம் கொண்டு வராங்க உள்ள. ஸோ யூ கெட் த ஐடியா. ஸோ திஸ் வில் ஹேப்பன் வென் தே ஆர் வர்ஷிப்பிங் ஜீசஸ் இன் த எண்ட். அவருடைய வார்த்தைகளால் தொடப்பட்ட அத்தனை பேரும் தே வில் டூ தி சேம். ஓகே, காட் இட். நவ் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அடிப்படுவார், அடிக்கப்படுவார், துப்பப்படுறாரு, ஐ மீன் ஆல் தட் ஹீல் பி பியர்ஸ்ட், ஹீ இஸ் டிஸ்பைஸ்ட், இல்லை ஃபர்சேக்கன், எல்லாம் பார்த்தோம். ஆனால் அது யாருக்காக எதுக்காகன்றது டீட்டெயில் இது வரைக்கும் கிளாரிட்டி வரல. நம்ம இப்போ எப்போ உள்ளதை பார்க்குறோம்? 700 years பிஃபோர் ஜீசஸ் வரைக்கும், ஐசாயா எழுதப்படுற வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஏன் அவர் அடிபடுறாருன்ற பாயிண்ட்டு கிளாரிட்டி இஸ் கம்மிங் ஒன்லி நவ். இப்போ ரொம்ப 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 கிளியராக, இதை விட கிளாரிட்டி தேவையில்லை. நியூ டெஸ்டிமெண்ட் ரெவலேஷன் காலம் வரைக்கும் தேவையில்லை. அந்த அளவுக்கு கிளியராக இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் ஐசாயா 53. ஓகே, வை ஹீ இஸ் பீயிங், வை இப்படிலாம் அடி வாங்கணும், ஏன் இப்படி சர்வ் பண்ணணும், ஏன் ஒரு சர்வெண்ட் மோடுக்கு போகணும், ஏன் ஒரு மெசையா சர்வெண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏன் வரணும், கிராண்டாக ரெடிமெண்ட்டு போகலாமே, ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி வருது அப்படின்னா, இட் இஸ் டு அட்டோன் ஃபார் சின்ஸ். வை ஹி ஹேஸ் டு சஃபர்? டு அட்டோன். ஓகே, டு அட்டோன். அது மேபி உங்களுக்கு அந்த இது ரியலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒருவேளை இட் இஸ் ஆல்ரெடி கிளியர் டு யூ, but be sure, be extremely clear about it. Okay, so if you take Isaiah 53 and read 53 5 and 6 வாசிங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் One minute, sorry. 53 5, just wait, I just wanted to tell a couple of points. Okay, Tamil Bible it is very nice. ஏன்னா நம்முடையன்னு ஆரம்பிக்குது. கரெக்டா? நம்முடைய பாவத்தினால, நம்மளுடைய இனிக்விட்டிஸ்னால, நம்மளுடைய பீஸுக்காக, ரைட்? எல்லாம் so that is the point. He did not suffer for himself. அவர் ஏதோ தப்பு பண்ணி அவர் பனிஷ்மெண்ட் வாங்கி, ஆர் ஒரு இன்னசென்ட் மேன் அநியாயத்துக்கு அவர் அப்படி பண்ணிட்டாங்க, ரீசனே இல்லாமல். நோ 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 நோ, தெர் இஸ் அ ரீசன், தெர் இஸ் அ ஹோல் பிளான் பிஹைண்ட் இட். ஓகே, த பிளான் இஸ் அவர் சின்ஸ். அதுக்காக தான் இந்த கஷ்டம்லாம் படுறாரு. அந்த ரிமெம்பர் வி ஸ்போக் அபவுட் பீஸ், the gap between God and man, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த பீஸ் அது அவருடைய தோளில் விழுந்து, that he takes as a burden, his duty, and that is how we are getting repaired. Okay, so please remember that. So especially I think நான் இந்த பாயிண்ட் முன்னாடி பேசியிருக்கோம், by his stripes we are healed என்ற வசனம் when we use for our sicknesses and illness, sure, God is in control of our sickness and illness also. ஆனால் அதோட நிறுத்திடாதீங்க, அதுக்கு மேலே 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 எங்கேயோ இருக்கு இந்த வசனம் பர்டிகுலர். his stripes, by his stripes we are healed. என்ன ஹீலிங்? to get ourselves repaired with God relationship. அந்த ஹீலிங், அதுக்கும் நம்மளுடைய உடம்பு, அதுவும் மார்டல் உடம்பு இல்லையா, அழிஞ்சு போகிற ஒரு உடம்புல இருக்கிற ஒரு சிக்னஸுக்காக தான் கிராஸ்க்கு ஜீசஸ் வந்தாருன்னு நினச்சிடாதீங்க. பெரிய தப்பு. அதை அவர் இப்படி திரும்பி பார்த்தா போதும், அவர் திங்க் பண்ணால் போதும், சுகமாயிரும். இறந்து போன ஜெய்ரஸ் டாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை இல்னஸ் ஜீசஸ் முன்னாடி வந்தது, அவர் எத்தனை பேரை சுகம் பண்ணார். திஸ் இஸ் நத்திங் ஃபார் ஹிம். அதுக்கு அவர் கிராஸில் போக தேவையே இல்லை. யூ கெட் மை பாயிண்ட்? ஸோ அவர் wounded, he is bruised, அதெல்லாம் ஏன்? ஃபார் ரிப்பேரிங் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், டு கிரியேட் த பீஸ் பிரிட்ஜ் வித் காட், டு பே த பெனால்டி ஆஃப் அவர் சின். ஹோலி காடுக்கு
பரிகாரத்துக்கு சின்ன மறக்க முடியாது அவருக்கு. ஹீஸ் அ ஜஸ்ட் காட் இல்லை, அவர் நியாயமான ஒரு காட். அவர் வந்து சரி 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 எல்லா பழைய பாவம்லாம் அவுட் ஃபினிஷ்ட் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. அதுக்கு யாராவது ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்தாகணும். that was ஜீசஸ். ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் காரியம் நடந்த சிலுவையை நம்மளுடைய சிக்னஸுக்கு கீழே இழுத்துற வேண்டாம். அதுக்குரிய மதிப்பு எங்கேயோ இட்டர்னல் லைஃப்பில் நம்ம அந்த தேங்க்யூ தான் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். ஐயோ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டிங்களே, தேங்க்யூ லார்டு, அதை இட்டர்னலாக சொல்லிட்டு இருக்க போகிறோம். அவ்வளோ பெரிய காரியம். அந்த காரியத்தை, அந்த வசனத்தை சாதாரண சிக்னஸில் யூஸ் பண்ணி அதை கொச்சை பண்ணிட வேண்டாம். கடவுள் ஹீல் பண்ண முடியும். வேற நேராக கேட்கலாம். சப்மிட் பண்ணுங்க ப்ளீஸ், கடவுள்கிட்ட கேளுங்க. உடம்புக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, சகமாட்டோன்னு கேட்போம், தப்பே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு நேரமும் தக்குன்னு இருக்கும் எனக்கு, ரைட்? பிகாஸ் இந்த வசனம் மீனிங் இஸ் டூ பிக், டூ பிக். அதை வந்து நம்ம சிக்னஸில் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் வி ஆர் ஹீல்டு இஸ் பாயிண்டிங் டு ஆடம் அண்ட் ஈவ் காலத்தில் நடந்த அந்த தப்பு, அந்த ஹீலிங், ரைட்? ஓகே, அந்த பாயிண்ட். அண்ட் இது கான்டெக்ஸ்டில் வாசிச்சு பாருங்கள். 53 ஃபுல்லாக வாசிங்க. யூ வில் நோ இட் இஸ் காட் நத்திங் டு டூ வித் இந்த அழிஞ்சு போகிற உடம்புல இருக்கிற சிக்னஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக. இல்லை, இட் இஸ் டோட்டலி அபவுட் வாட் ஆல் ஜீசஸ் சஃபர்ட் அண்ட் ஃபார் வாட், எதுக்காகன்னு அது ஸோ கிளியர். அப்போ அந்த வசனத்தை எடுத்து நம்ம வேறு இடத்துலையோ கண்ணாப்பினான்னு யூஸ் பண்ணுறோம். அந்த இங்கிலீஷ் வார்த்தை ஹீல்டுனால வி திங்க் இட் இஸ் எனி ஹீலிங், இல்லை டாக்டர்கிட்ட போய் ஹீல் பண்ணுற அந்த ஹீலிங்கை நினச்சிக்கிறோம். நோ, திஸ் இஸ் மச் பிகர். ஓகே, கீப் இட் இன் மைண்ட். ரைட், தட் இஸ் ஒன் பாயிண்ட். 53:6 பா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். ஸோ இதில் ட்ரினிட்டி இருக்காங்க இல்லை? லார்ட் லேட் இட் ஆன் ஜீசஸ் த சின்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். கிளியர்? அதுக்கு தான் நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இஷ்டம் போல் ஒரு பேக்கு ஷீப்பு போல் கண்ட வழியில் ஷெப்பர்டை ஃபாலோ பண்ணாமல் எங்கெங்கேயோ நடந்து காணாமல் போயிட வேண்டியது. காப்பாற்றுறதும் ஜீசஸ் தான் வந்து காப்பாற்றணும் நமக்கு. அந்த படம் ஞாபகம் இருக்கா? ஆடு பாட்டுக்கு ஜாலியாக போயிடும், ஏதாவது ஒரு புல்லை பார்த்துட்டு அது போயிடும். இல்லை, we do the same, பேன்னு எங்கேயாவது போயிட வேண்டியது. அவர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றி இழுத்துட்டு வந்து திரும்ப கூட்டத்தோடு சேர்த்து குளிப்பாட்டி நம்மளை ரிப்பேர் பண்ணி மருந்து போட்டு எல்லாம் அவர் தான் பண்ணணும். என்னைக்காவது ஆடு கரெக்டாக திரும்பி குடுகுடுன்னு ஓடி வந்துருச்சுன்னு இருக்குமா? நெவர். அதோட புத்தியே அப்படி தான். அதனால தான் ஜீசஸ் யூஸ்ட் ஷீப் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஏன்னா அது அப்படி ஒரு பேக்கு. என்ன ஷெப்பர்டோட குரல் மட்டும் தெரியும். குரல் கொடுத்தாருனாக்கா குடுகுடுன்னு ஓடி வர தெரியும். அதனால தான் those who know me will follow me, those my sheep know my voice எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் தேட். ஓகே, பட் இந்த வசனத்தில் ஷீப் அது பாட்டுக்கு போயிடுது. அந்த பாவத்தை எல்லாத்தையும் ட்ரையூன் காட் எடுத்து ஜீசஸ் மேலே போடுறனால தான் அந்த கிராஸே நடந்தது. அதனால தான் இப்படிலாம் சஃபர் பண்ணுறாரு. forsaken and beaten and all that is going through. Okay, right. இந்த ஃப்ளேவர், இந்த மீனிங் உள்ள வசனம் இன்னும் இருக்குது. 53:8 இங்கிலீஷில் வந்து செகண்ட் ஹாஃப். தமிழில் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்குறீங்களா? 53 ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அற்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். note the point, he was cut off from the land of the living. Okay, அப்ப என்ன அர்த்தம்? he dies, livingல இருந்து he is removed. அவர் தனக்கு இல்லை, very clear, for the transgressions of my people. It's absolutely clear. இந்த அடி வாங்குறது, இந்த கஷ்டப்படுறது, இந்த மறிக்கிறது, இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் அஸ், நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்தனால. இட் இஸ் ஸோ அப்சல்யூட்லி கிளியர். கரெக்ட்? ஓகே,
ப்ளீஸ் நோட், இது 700 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். மக்கள் கேட்குறச்ச எப்படி இருந்திருக்கும்? அவங்க நாட்டில் ஃபேமின் இல்லாமல் நல்ல விளைச்சல், சூப்பர் கிங்கு, மற்ற கண்ட்ரி கூட சண்டை போடாத ஒரு பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுற ஒரு கிங், அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பீப்புள் கிட்ட அவர் சொல்கிறது, இன்னும் பாவத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். ராஜா ராஜான்னு நீங்கள் ப்ராஸ்பரஸாக மட்டும் யோசிக்காதீங்க. பீஸ்ஃபுல்னா அவங்க அந்த வேர்ல்டுலி பீஸ் இல்லை, போர் நடக்காமல், பேட்டில் நடக்காமல் நிம்மதியாக வாழ்கிறது, அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங், ரைட்? கம்ஃபர்ட், நம்மலாம் இருக்கிற மாதிரி. நாளைக்கு வார் வந்துருமோ, நாளைக்கு பாம்பு வந்துருமோ அப்படின்னு நம்ம இப்போ பயப்படுறது இல்லை. வி ஆர் கூல், வி ஆர் ஹாப்பி. ட்ராவல் பிளான் பண்ணுறோம், இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு டிசைட் பண்ணுறோம், பிள்ளைங்களை அங்கே காலேஜ் அனுப்பலாமா, இது. ஸோ நம்ம பிகாஸ் ஆஃப் தட் காம்னஸ்ல இந்த ஒரு வார் இல்லாத ஒரு ஃபீல், அப்படி இஸ்ரேல் மக்களும் ஆசைப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக. இவங்க அடிச்சிருவாங்களோ அவங்க அடிச்சிருவாங்களான்னு பயந்து இன்னும் தான் பயந்துட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிற ராஜாவை எதிர்பார்க்கறது மட்டும் பத்தாது. உங்கள் நேச்சர், பாவ நேச்சரை நிவர்த்தி, அதை சேஞ்ச் பண்ணுற, அது பாவத்தில் ஊர்ன நீங்கள், ரைட்? அந்த ஷீப் ஹஸ் கான் அஸ்ட்ரே மாதிரி, அப்படி இருக்கிற உங்களுக்கு திரும்ப கடவுள்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு விதம் வேணும், ஒரு ரூட் வேணும். அதான் அட்டோன்மெண்ட், ரைட்? இந்த டைமில், ஐசையா டைமில் என்ன எப்படி அட்டோன் பண்ணுறாங்க இஸ்ரேல் மக்கள்? அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அன்னைக்கு வந்து அவங்க பாவத்தெல்லாம் ஒரு ஷீப்புக்கிட்ட சொல்லி அந்த ஷீப்பை கொண்டு போய் தே அதை பலியிட்ட உடனே அந்த பாவம் போயிடுதுன்னு தே பிலீவ். ஓகே, அது ஒரு லாங் ஸ்டோரி, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பார்ட். ஓகே, ஸோ அதுதான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது பத்தாது, இந்த பாரத்தெல்லாம் சுமக்கிற ஒருத்தர் வருவார் அப்படின்னு ஜீசஸ், காட் இஸ் டெல்லிங் தீஸ் பீப்புள். ஓகே, ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்துட்டுருக்கு. நமக்கு அது இன்னும் we can understand, நமக்கு ஹிஸ்ட்ரினால. ஓகே, ரைட். இன்னொரு வசனத்துலேயும் அந்த ஃப்ளேவர் இருக்குது, ஜஸ்ட் இன் திஸ் சாப்டர் 53:4 பார்ட் ஏ போர்ஷன், ஃபர்ஸ்ட் பார்ட். 53:4 சிஸ்டர். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, he has borne our griefs, carried our sorrow. So this is same like our healing. Okay, ஸோ நம்ம க்ரீஃப், தப்பான இடத்துல க்ரீஃப் பண்ணுறோம். ஐயோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு வேதனைப்படுறோன்னு வைங்களேன், அது நம்ம பண்ணக்கூடாத ஒரு க்ரீஃப். எப்போ நம்ம க்ரீவ் பண்ணணும், எப்போ வருத்தப்படணும், எப்போ மோன் பண்ணணும்? when we realize I am so far away from God. அப்படின்னு ஒரு வருத்தம் வந்துச்சுன்னு வைங்களேன், பயங்கரமாக சேடாக இருப்போம். கரெக்டா? ஆடம் ஈவ் அப்படி தானே இருந்திருப்பாங்க. ஐயோ நல்லா இருந்ததை கெடுத்து விட்டுட்டோமே, அப்படி தானே தோணியிருக்கும். கரெக்ட்? ஸோ இஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் யுவர் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி திங்கிங், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போது, அப்போ நம்ம சேடாக இருப்போம் பாருங்க. அதான் அந்த காட்லி க்ரீவிங். ஓகே, ஒரு ஹோலி க்ரீவிங் வந்து அதுதான். அப்போ தான் மோன் பண்ணணும், அப்போ தான் அழணும். மற்ற நேரம்லாம் டு நாட் க்ரை தான் காட் வில் டெல். இதுக்கா ஒரி பண்ணுறீங்க? நாளைக்குரிய ஒரிஸை நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ விடுங்கன்னு வரு. புறாவை பாருன்னு வரு, இல்லை பூவை பாருங்க, அது இவ்வளோ அலங்காரமாக இருக்குது, நாளைக்கு இன்னைக்கு சாக போகிற பூக்கே நான் இவ்வளோ அலங்காரம் கொடுத்துருக்கேனே, உன்னை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லுவார். இப்படி தான் சொல்லுவார். ஹீ நெவர் டெல்ஸ் us டு ஒரி. க்ரீஃபே கிடையாது. அப்போ கிறிஸ்டியனுக்கு க்ரீஃப் எப்போ வரணும்? ஒன்லி வென் யூ ரியலைஸ் ஹவு ஃபார் அவே யூ ஆர் ஃப்ரம் காட். அதை ரிப்பேர் பண்ணுறது யாரு? கிரைஸ்ட் ஆன் கிராஸ். கரெக்ட்? ஸோ இந்த ரீசன்ஸ்க்கெல்லாம் தான் Jesus went through suffering. It is pretty clear, right? Okay, I think time is up. I'll close it. So நம்மளுடைய இட்டர்னல் லைஃபுக்காக தான் he sufferedன்ற வசனமும் எக்கச்சக்கமாக இருக்குது, ரைட்? இது ஒரு வசனம் மட்டும் வாசிச்சுட்டு இப்போதைக்கு முடிச்சிருவோமா? 1 Peter 2:24. Peter 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல்
ம் சுமந்தார். ம் அவர் தழும்புகளால் குணமானீர்கள். ம் ரைட், கிளியர். நோ, பீட்டருக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார் பார். பீட்டருக்கு புரிஞ்ச மாதிரி தான் நம்மளும் புரிக்க. வி ஷுட் ஆல்சோ யூஸ் தட் வேர்ஸ். ஓகே, ஹீ இஸ் வெரி கிளியர் இல்லை? ஹீ போர் ஆர் சின்ஸ். அது எதுக்காக ஹீ போர் த சின்ஸ்? ஸோ தட் வீ கேன் லிவ் ரைச்சஸ்லி இல்லை? அப்படி அதுக்கு தான் அந்த வசனம், பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் வி வர் ஹீல்டுன்ற வசனம். ஓகே ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். எனி தாட்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஷேர் இப்போ சொல்லுங்க. நாட் அ ப்ராப்ளம். பட் தென் ஐ வில் ஸ்டாப் நவ். திஸ் இஸ் அ கிரேட் டாபிக். வில் கண்டினியூ அகெயின், காட் வில்லிங், இன்னொரு சாட்டர்டே. அக்கா சாந்திகா, ஓவர் டு யூக்கா. சிஸ்டர், சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், எவ்வளவு பெரிய சத்தியம். ஆமா. நம்ம ஒரு ஆர்டினரி ஃபீவர் முட்டி இது பண்றோம். ஆனா அவர் அந்த மீறுதல், ஆதாமேவாளுடைய மீறுதலால வந்த அந்த ஒரு பிரிவினை, அந்த ஆத்ம காயங்களுக்கு அவர் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், எவ்வளவு பெரிய ஆழ்ந்த சத்தியத்தை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல முன்னாடி சொன்னீங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அது சமாதானம் வித் தி லார்ட். நம்ம தேவனோட ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அந்த ஆதாம் ஏவாள்ல பிரிந்து போன உறவு அவரால் மீட்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. உண்மையிலே இது ஒரு ஆழ்ந்த சத்தியம், ரொம்ப டீப். ஆமா, ரொம்ப டீப். எல்லா ரிலிஜனும், எனி ரிலிஜன், உங்களுக்கு தெரிஞ்ச குட்டியோ பெருசோ எந்த ரிலிஜனும் பார்த்தீங்கன்னா, ஒரு விதமாக கடவுளும் நாங்களும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதான் அவங்க அல்டிமேட் ட்ரீம். எய்தர் ஆஃப்டர் டெத் ஆர் பூமியில் நினச்சாலும் சரி. பட் எப்படியோ நான் கடவுள் கூட நான் இருந்துடணும். அதான் நிர்வாணா, அதான் என்லைட்டன்மெண்ட், அதுதான் பேரடைஸ் இல்லை? இதெல்லாம் அதே மீனிங் தான். பட் அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும், அது அடுத்த கேள்வி. கரெக்டாக? ஸோ எய்ம், கோல் எல்லாருக்கும் ஃபைனலாக அதான், காட் அண்ட் மீ ஷுட் பி டுகெதர். கிரேட். பட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹவ் வில் யூ ரீச் இட்? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ரூல்ஸ். நான் இந்த கங்கையில் முங்குனா போய் சேர்ந்துருவேன், காக்காலாம் நான் ஹர்ட் பண்ணாமல் பூமியின் கிரியேஷன் எல்லாம் ஒன்றா பத்திரப்படுத்தி நான் இருந்துட்டேன்னா நான் போய் சேர்ந்துருவேன். இல்லை நான் 5 times ப்ரே பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏதாவது வில் இட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப்? நோ. அவங்கக்கிட்டே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. கங்கையில் முங்கிட்டா நீங்கள் பியூர் ஆகிட்டீங்களா? ஆமான்னு வேணால் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறமும் உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களா? நோ. எவ்ரிபடி வில் அக்செப்ட். அப்போ என்ன அர்த்தம்? நீங்களாக போட்ட ரூல் புக்கு cannot take you to heaven. God has to do something. Only then you can reach heaven. Correcta? Only God can offer that route back and the bridge back. We can, as humans we failed. From Adam and Eve we failed. நம்மளா ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சொல்யூஷன். ஒன்லி காட் கேன் ப்ரொவைட் த சொல்யூஷன்னா எந்த ரிலிஜன்லையாவது இருக்கா? இல்லை. ஒன்லி ஜீசஸ் ஹேஸ் ப்ரொவைடட் தட் வே அண்ட் ஹி டெல்ஸ் ஐ எம் த ஒன்லி வே. அதனால தான் சொல்கிறாரு, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பீஸ் வேர்ட், அந்த கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிப்பேர் பண்ணுறது ஒன்லி பை ஜீசஸ். ஸோ திஸ் இஸ் அ கிரேட் வே டு டெல் காஸ்பல். Okay, we have so many verses based on this. Thanks for sharing, sister. Thank you, sister. Thank you very much. அது மாதிரி இந்த கிறிஸ்டியன் கிரீஃப் பத்தி சொன்னீங்கல்ல, ஐயோ அதுக்கு வசனம் இருக்கு. இப்போ வரல. அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா சும்மா எல்லாத்துக்குமே கவலைப்படுற மனுஷங்க தான் நம்ம. சின்ன விஷயம் கூட கவலைப்படுத்திரும், தூக்கம் வராது, எவ்வளோ காரியங்கள். அது தேவையே இல்லாததுன்றது இன்னைக்கு பயங்கர ஒரே ஒரு இடத்துல காட்லி டியர்ஸா காட்லி கிரீஃப்னே இருக்கும் வசனம். நான் நெக்ஸ்ட் டைம் கொண்டு வந்து காட்டுறேன் அதை. Or I'll send out in the message. ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்துக்குரியதுதான்க்கா. அது ஒண்ணுக்காக தான் நம்ம கண்ணீர் வடிக்கணும். ஆமா, இல்ல அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல மலன், அந்த வசனம் அது 1 பேதுருன்னு நினைக்கிறேன். I just want to search also. நான் அது if you find it also, தயவு செய்து just
put it up. ஓகே Godly grief alone is important. அது தேவை, அது required for a Christian. அது ரியலைஸ் பண்ணாமல் பேன்னு உட்கார்ந்தாலும் தப்பு. கடவுளை விட்டு தள்ளி இருக்கிறேனேன்னு வருத்தப்படணும், அது வருத்தப்படணும். மற்ற உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் டோன்ட் வரி தான். ஆல்வேஸ் டோன்ட் வரி. காட் ஆல்வேஸ் டோல் டோன்ட் வரி, டோன்ட் க்ரை. ஆமாம், தேவையே இல்லை. 2 Corinthians 7:10. ஒரு மினிட். 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேங்க்யூ. இதே வசனம் தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சர்ச். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மர்லின். சேம் வர்ஸ் மனசுல இருந்தது. ஆமா, தேங்க்யூ. பிரேஸ் காட். காட்லி சாரோ இஸ் ரிக்வயர்ட். தேங்க் காட். ஓகே, ஓகே. அஸ்னி ப்ரே பண்ணி முடிச்சிரீங்களா? இருக்கீங்களா அஸ்னி? பண்றேன் சிஸ்டர். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி பிதாவே. இந்த அருமையான பகல் வேளையில் ராஜா உமது வார்த்தைகளை சகோதரி அவர்கள் மூலமாக நீர் கொடுத்து விட்டதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ராஜா எங்கள் ஆவியில் ஆண்டவரே ஒருமனப்பாட்டை நீர் தந்ததற்காகவும் ராஜா, அந்த சத்தியத்திற்குள் உமது வார்த்தைகளுக்குள் ராஜா எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் உண்டு என்பதை ராஜா உமது பிள்ளைகள் மூலமாக ராஜா எங்களுக்கு நீர் எடுத்து காட்டியதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இது மாதிரி ராஜா அநேக தருணங்களை எங்களுக்கு கொடுத்து ராஜா, இன்னும் உமது அறிவிலும் ராஜா உம்மால் அனுப்பப்பட்ட எங்கள் இரட்சகரும் மெய்ப்பெரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் நாங்கள் ஆண்டவரை பெருகி வளர நீங்கள் கிருபையாக இறங்குங்கள் ராஜா. இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சகோதரிக்காக வேண்டியும் ஸ்தோத்திரம் ராஜா. அவர்கள் ஊழியங்களில் இன்னும் ராஜா நீர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் ராஜா. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இங்க இருக்கின்ற சகோதரிகளின் ஆண்டவரே ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கள் ராஜா. அவர்களாலும் நாங்கள் வளர்கின்றோம் ராஜா. எங்கள் அறிவு உமக்குள் பெருகி கொண்டு வருகின்றது. அதற்காக வேண்டியும் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்தியதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ராஜா நீர் எங்களோடு இருந்து ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா உமது கண்ணின் இமைகளை போல பாதுகாக்க வேண்டுமாறு எனது மெய்ப்பெரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதங்கள் பதிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் என் இனிய பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். என்னமா? இல்ல தேங்க்யூ சொன்னேன். தேங்க்யூ.